மதுரையில் உயிரிழந்தவரின் உடலை தானமாக பெற அரசு மருத்துவமனை மறுத்திருக்கிறது. அரசு மருத்துவமனை வாக்கு எண்ணும் மையமாக உள்ளதால் உடலை தானமாக பெறுவதில் சிக்கல் என கூறி மறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, உயிரிழந்தவரின் உடலை தானமாக பெற அரசு மருத்துவமனை மறுத்திருக்கிறதே, வேறு என்ன காரணம் கூறப்படுகிறது? சக்தி, தேர்தல் விதிகளை காரணம் காட்டி தனது உடலை தானமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி கொடுத்த முன்னாள் ராணுவ வீரரின் உடலை வாங்குவதற்கு கல்லூரி நிர்வாகம் மறுத்திருக்கிறது. மதுரை எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவருடைய தந்தை 83 வயதான வேலுச்சாமி முன்னாள் விமானப்படை வீரராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2014ஆம் ஆண்டு தனது உடலை மருத்துவ மாணவர்களினுடைய பயன்பாட்டிற்காக தானமாக பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுப்பதற்காக அவரது குடும்பத்தினர் கொண்டு வந்த நிலையில் அவரை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினர் அலைகழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் உடலை தானமாக பெற மறுத்ததால் உயிரிழந்தவரின் உடலோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த உடலோடு ஆம்புலன்ஸோடு குடும்பத்தினர் வந்திருக்கின்றனர். என்ன நடந்தது? அவருடைய மகன் இங்கு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க? அதை பத்தி. ஜெயஹிந்த், சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது அனாட்டமி அலுவலகத்தில் அதாவது மதுரை மருத்துவக் கல்லூரியில் உடல் தானம் பெறுகிற இடம் இருக்கு. அங்கேதான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். அங்கே ஓட்டு பெட்டி இருக்கு, அதனால இப்ப கொடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லினாங்க. அதுக்காக மார்ச்சுரியில வாங்கி வைக்கிறோம். நாங்க மார்ச்சுரியில வாங்கி வைக்கிறது உடல் தானம் கொடுத்தவங்க, அங்கே ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, பல்வேறு இதுல இருக்கிறவங்கள தான் மார்ச்சுரியில வைக்கணும். உடல் தானம் கொடுத்தவங்கள அங்கே வைக்கக்கூடாது. இது கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடமெல்லாம் அனாட்டமில தான் இருக்கு, அங்கே தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா நேர போங்க, உதவியாளர்கிட்ட கேட்டாரு, வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. போக சொல்லுங்கன்னு சொன்னா ஆரம்பமும் எங்களுக்கு கூட வந்துட்டாரு. அதனால கலெக்டர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக உட்காந்துருக்காங்க. அது தாமதப்படுத்துறாங்க. 1:30க்கே வந்துட்டோம். இப்ப மணி 4:30 ஆயிடுச்சு. அந்த உடல் வெளியில தான் இருக்கு. அது காலகாலத்தில் கொடுத்தா ஒரு மரியாதையுடன், ஒரு தானம் கொடுத்தவருக்காக மரியாதையுடன் அதை செய்யணும்ன்றதை விரும்புறோம். சக்தி, நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி என்பது தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக இருக்கிறது. அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் என்பது முழுவதுமாக அமலில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது உடலை தானமாக எழுதி கொடுத்த உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க அங்க இருக்கக்கூடிய போலீசார் மறுத்திருக்கின்றனர். இதனால் தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் அவர் அனுமதி பெறுவதற்காக உயிரிழந்தவரின், அதாவது முன்னாள் விமானப்படை வீரரின் உடலோடு அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருப்பதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சக்தி, மதுரையில் உயிரிழந்தவரின் உடலை தானமாக பெற அரசு மருத்துவமனை மறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு.